சக்கர வாகனத்தின் கட்டுப்பாட்டு சிஸ்டம் பற்றிய அறிமுகம். இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் டூ வீலர் கண்ட்ரோலிங் சிஸ்டம். இரு சக்கர வாகனத்தை பாதுகாப்பாகவும் மற்றும் சீராகவும் ஓட்டுவதற்கு கட்டுப்பாட்டு அமைப்பு எவ்வளவு முக்கியம் என்பது உங்களுக்கு தெரியுமா? இரு சக்கர வாகன கட்டுப்பாட்டு அமைப்பின் செயல்பாடுகள் வாகனத்தின் நிலைத்தன்மை, பாதுகாப்பாக மற்றும் எளிதாக ஓட்டுதல் ஆகியவை ஆகும். இன்று இந்த அமைப்பு எவ்வாறு செயல்படுகிறது மற்றும் வாகனம் இயங்குவதற்கு இது எவ்வாறு உதவுகிறது என்பதை நாங்கள் உங்களுக்கு சொல்வோம். வாருங்கள் ஆரம்பிப்போம். அதை பற்றி புரிந்து கொள்வோம். கட்டுப்பாட்டு அமைப்பில் முதன்மையான 4 கூறுகள் உள்ளன. பிரேக் சிஸ்டம். பிரேக்குகள் வேகத்தை குறைக்கவோ அல்லது வாகனத்தை நிறுத்தவோ உதவுகின்றன. சரியான பிரேக்கிங் நுட்பம் உங்கள் வாகனத்தின் பாதுகாப்பை உறுதி செய்கிறது. பிரேக்கில் முதன்மையான 2 பிரேக் வகைகள் உள்ளன. இவை டிஸ்க் பிரேக் மற்றும் ட்ரம் பிரேக் ஆகும். சில நவீன 2 வீலர்களில் ABS உள்ளது, அதாவது ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம் உள்ளது. இது பிரேக்கிங்கின் போது சக்கரங்கள் லாக் ஆவதை தடுக்கிறது மற்றும் அதிக பாதுகாப்பை வழங்குகிறது. ஸ்டியரிங். ஸ்டியரிங் உங்கள் வாகனத்தின் திசையை மாற்ற உதவுகிறது. இது அதிக வேகத்தில் கூட வாகனத்தை சரியான கட்டுப்பாட்டுடன் நிலையாக வைத்திருக்க உதவுகிறது. ஸ்டியரிங்கின் ரெகுலரான சரிபார்ப்பு மற்றும் அதனை சரியாக பயன்படுத்துவதன் மூலம் உங்கள் சவாரி அனுபவத்தை மேம்படுத்தலாம். த்ராட்டில். இது என்ஜினுக்கான எரிபொருள் மற்றும் காற்று விநியோகத்தை கட்டுப்படுத்துகிறது. த்ராட்டிலின் சரியான ஹோல்ட் வாகனத்தின் வேகத்தை நிலையாக வைத்திருக்கிறது. இதை மெதுவாகவும் நிலையான முறையிலும் பயன்படுத்த வேண்டும். சஸ்பென்ஷன் சிஸ்டம். சஸ்பென்ஷன் சிஸ்டம் பள்ளங்களில் ஏற்படும் அதிர்ச்சியை குறைக்கிறது. சஸ்பென்ஷன் சிஸ்டம் இது வாகனத்தை நிலையாக வைத்திருக்க உதவுகிறது மற்றும் ஓட்டுநருக்கு ரிலாக்ஸான உணர்வை தருகிறது. நல்ல சஸ்பென்ஷன் வாகனத்திற்கு சிறந்த கையாளுதலை வழங்குகிறது. சுருக்கம். இந்த காணொளியில் இரு சக்கர வாகன கட்டுப்பாட்டு அமைப்பின் 4 முக்கிய கூறுகளான பிரேக் சிஸ்டம், ஸ்டியரிங், த்ராட்டில் மற்றும் சஸ்பென்ஷன் சிஸ்டம் பற்றிய விரிவான தகவல்களை பெற்றுள்ளோம். பிரேக் சிஸ்டம் வாகனத்தின் வேகத்தை கட்டுப்படுத்துகிறது. ஸ்டியரிங் வாகனத்தின் திசையை மாற்ற உதவுகிறது. த்ராட்டில் என்ஜினுக்கு எரிபொருள் மற்றும் காற்றின் விநியோகத்தை கட்டுப்படுத்துகிறது என்பதையும், சஸ்பென்ஷன் சிஸ்டம் அதிர்ச்சிகளை குறைத்து வாகனம் ஓட்டுவதை சௌகரியமானதாக மாற்றுகிறது என்பதையும் நாம் அறிந்து கொண்டோம். இந்த கட்டுப்பாட்டு முறைகளை சரியாக பயன்படுத்துவதும் அவற்றை பராமரிப்பதும் பாதுகாப்பான மற்றும் சாதாரண வாகன ஓட்டுதலுக்கு மிகவும் அவசியம். இந்த நுட்பங்களை பின்பற்றுவதன் மூலம் உங்கள் இரு சக்கர வாகனத்தை சிறந்த முறையில் கட்டுப்படுத்தி உங்கள் பயணத்தின் பாதுகாப்பை உறுதி செய்யலாம். இப்பொழுது உங்களுக்கு ஒரு வேலை. ஒரு பைக்கில் என்ன வகையான பிரேக்குகள் உள்ளன? அதை உங்களுக்கே உரித்தான மொழியில் எழுதுங்கள்.